கரெக்டா சொன்ன நேரத்துக்கு வந்துட்டியே. இந்த லெட்டர் எதுக்காக எனக்கு எழுதணும்? உன்னை சந்திக்கிறதுக்காக. ஏன் சந்திக்கணும்? உன்னோட பேசுறதுக்காக. ஏன் பேசணும்? வந்து ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசினா தானே ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஏன் புரிஞ்சுக்கணும்? அப்பதானே நமக்குள்ள பிரியம் ஏற்படும். பிரியம் ஏற்பட்டா காதலிக்க முடியும். காதலிச்சா கல்யாணம் செய்துக்க முடியும். கல்யாணம் செய்தா வாழ்க்கை நடத்த முடியும். ஐயோ, ஏன் இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிடுவாரு. யார் தோலை? ரெண்டு பேர் தோலையும். உங்க அப்பா என்ன அவ்வளவு கோவக்காரரா? எங்க அப்பாவுக்கு கோபம் வந்தா துப்பாக்கி எடுத்து சுட்டுருவாரு. சுடட்டுவே ஜானகி. உனக்காக, உன் மேல இருக்கிற காதலுக்காக நான் எதையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நிஜமாவா? ஜானகி, உண்மையை சொல்லு. என் மேல உனக்கு ஆசை இல்லையா? எனக்கு தெரியாது. என்ன நீ நேசிக்கலையா? தெரியாது. என்ன நீ காதலிக்கலையா? தெரியவே தெரியாது. சரி, அப்ப இப்படி வா. வாயேன். அப்படியே நில்லு. இப்ப நான் சொல்றதை சொல்லணும். என்ன? பிள்ளையார் சாட்சியா? பிள்ளையார் சாட்சியா? நான் உங்களை காதலிக்கல. ஏன் தயங்குற? மனசுல இருக்க சொல்ல. சொல்லு. காதலி. ரியலி? ஜானகி, இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் பெண்களை கேட்கின்றேன். இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் பெண்களை கேட்கின்றேன். நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாயோ? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் பெண்களை கேட்கின்றேன். இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். 「
தேடுகிறாள், மன காதலை கூறுகிறாள். தன் கண்ணனை தேடுகிறாள், மன காதலை கூறுகிறாள். இந்த அண்ணனை மறந்து விட்டாள் எனும் அதனை கூறாயோ. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளந்தென்றலை கேட்கின்றேன். என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளந்தென்றலை கேட்கின்றேன். என் அருமை தங்கையே, உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கள்வன் யாரோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் என்கிட்ட சொல்ல மாட்டியா? மாட்டேன். ஓஹோ, என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு உண்மை தெரியாமலா போகுது? முன்னமே அண்ணங்கிட்ட சொல்லாம போனமேன்னு பின்னாடி வருத்தப்பட போறேன். கேப்பாரு இல்லையா? என் ரூம்ல என்னடா அதெல்லாம்? எது உங்க ரூம்? அம்மாக்கு இந்த ரூம் ஒழிச்சு கொடுக்க சொல்லி பெரிய உத்தரவு போட்டிருக்காரு. காலி பண்ணிடுவோமா? யாரு அவங்க? இது நேரடியா என்னையே கேட்கலாமே. ஐயாக்கு பெண்கள்னா என்ன கூச்சம், நிமிந்து பார்க்க மாட்டாரு, துணிஞ்சு பேச மாட்டாரு. நான் அன்னிய பெண் இல்லத்தான், உங்க அத்தை மக. அந்த முன் ரூம சுத்தம் செய்து அத்தா. அம்மா மல்லிகா, என்னம்மா இந்த இடம் சௌரியமா இருக்கா? ரொம்ப வசதியா இருக்கு மாமா. பிரபு, மல்லிகாவை விசாரிச்சாடா? அத்தா ரொம்ப வெக்கப்படுறாரு. அவன் வெக்கப்படவே மாட்டானே. டேய், அவகிட்ட உனக்கு என்னடா குச்சம்? சின்ன வயசுல நீ பார்த்தது இல்ல? ஓ, பாத்திருக்கேன். அவ அப்பா கூட அவளை அடிக்கடி அழுமுஞ்சி தானே கூப்பிடுவாரு. உங்களை கூட உங்க அப்பா அரைக்கட்டைன்னு கூப்பிடுவாரு இல்ல மாமா? நீதாம்மா அவருக்கு சரியான ஜோடி. போங்க மாமா. என்னம்மா வெக்கம்? நாளைக்கு அவனை கல்யாணம் செஞ்சுக்க போறது நீ தானே? அப்பா என்னப்பா இது? ஏண்டா, அவதான்டா இந்த வீட்டுக்கு மருமக. திடீர்னு இப்படி முடிவு செஞ்ச அப்படிப்பா? திடீர்னு செஞ்ச முடிவு இல்லடா, அவ பிறக்கும் போதே உனக்கு தானே அப்பவே நான் நிச்சயம் பண்ணிட்டேன்டா. நல்ல காலம், அப்பவே கல்யாணத்தை செஞ்சு முடிக்காம விட்டீங்களே. கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம எடுத்ததுக்கெல்லாம் குதர்க்கமா பேசிக்கிட்டு இருக்கேடா. இப்ப அப்படித்தான் மாமா இருப்பாரு, போக போக எல்லாம் சரியா போயிடும். ஹலோ, 7163 பிரபு வீடு. நான் தான் வேலைக்காரர் சோனாசாமி பேசுறேன். நீங்க யாரு? என்ன வேணும்? யாரு? ஜானகியா? அவசரமா பேசுறவா? இதோ வந்தேன். நான் பூரா இதே தொல்லையா போச்சு. நீங்க ரெண்டு பேரும் சீரும் சிறப்புமா இருக்கணுங்கிறது தான்டா என் ஆசை. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா வீட்டுக்கே ஒரு கலை. என் உடம்பு சரியில்லாத இந்த நிலைமையில இவன் இங்க வந்ததுக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமாடா? நீங்க கவலைப்படாதீங்க மாமா, உங்களை கண்ணு கருத்துமா நான் பாத்துக்கிறேன். என்ன? ஒண்ணு இல்ல, இந்த இது இந்த மேடையில போன் வந்தது. போனா வர்றேன். உங்களுக்கு நீங்க உட்காருங்க. சின்னையாக்கு வந்தது. யாரா வண்ணா? ஜானகி. ஜானகியா? ராமன். ஜானகி ராமன். ஓ, ஜானகி ராமனா? ஜானகி ராமப்பா. நீங்க இந்த நேரத்துல எங்க வந்தீங்க? எல்லாம் உனக்கு உதவி செய்யத்தான் பிரதர். எனக்கு உதவி செய்ய? ஆமா பிரதர், நீ சொல்லல அந்த பொண்ணு மாலதி, அதை கனெக்ட் பண்ணி கரெக்டா வச்சிருக்கோம். எல்லாம் ரெடி. நீங்க பணம் கொடுக்க வேண்டியது, அந்த பொண்ணு மாலதியை தூக்கிட்டு வந்து உங்க காலடியில சேர்க்க வேண்டியது, அவ்வளவுதான். வேண்டாப்பா, அந்த பொண்ணை நீங்க தூக்கிட்டு வர வேண்டாம். என்ன பிரதர் இது திடீர் சேஞ்சு? ஆமாப்பா, இப்ப எனக்கு அந்த பெண்ணு மேல ஆசை இல்லை. எந்த பெண்ணு மேலே ஆசை இல்லை. அதனால இது விஷயத்துல நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். பிரதர் சாமியார் ஆயிட்டாரா? பிரதர், நீங்க பேக் அடிச்சால் நாங்க விடுறா. இப்ப நீங்க எங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? ஏன் இப்படி ரஃபா பேசுறீங்க? நாங்க பட்ட கஷ்டத்துக்கு பணத்தை கொடுங்க, நாங்க போறோம். உங்களுக்கு நான் பணம் கொடுக்கவும் தயாரா இல்ல. இனிமே உங்க சகவாசம் எனக்கு தேவை. மன்னிச்சுங்க பிரதர், எனக்கு பணம் காசு ஒண்ணும் வேண்டாம். ஒரு சிறு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி? ஒண்ணும் இல்ல, நாங்க நாளைக்கு வெளியூர் போறோம். உங்க காரை கொஞ்சம் தர முடியுமா? எடுத்துட்டு போய் தொலை. இதுதான் கடைசி முறை.
இனிமே எந்த காரணத்தை கொண்டு என் வீட்டு பக்கமே நீங்க வரக்கூடாது. நாங்க யார் பிரதர் வர்றோம்? கார் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பிரதர். வரோம். காரை எப்ப திருப்பி கொண்டு வருவீங்க? நாளைக்கு இதே நேரத்துக்கு. ஜானகி, ஜானகி, என்னண்ணா? இங்க வாங்க. 10ல இருந்து பணம் எடுத்தியா? இல்லண்ணா. இல்லையா? ஆமாண்ணா, உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். அதுக்குள்ளேயே இப்படி பயமுறுத்துறீங்க. பயமுறுத்தல, சகஜமா கேட்கிறேன், சொல்லு. பணம் எடுத்தியா? வந்து வந்து அங்க பாத்தியா, மறுபடியும் சுத்தி வளைக்கிறிய. பாத்தியா மறுபடியும் அதட்டுறிய. இல்ல இல்ல இல்ல, சொல்லு. பணம் எடுத்தியா? முதல்ல உங்ககிட்ட கேட்டுட்டு தான் பணத்தை எடுக்கணும்னு இருந்தேன். ஆனா நீதான் ரொம்ப நல்ல அண்ணா ஆச்சே. பணத்தை எடுத்துக்கிட்டு அப்புறமா சொல்லிக்கிட்டா போச்சு. நீ கோச்சுக்க மாட்டியேன்னு தான் எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு எடுத்த? அதுல மொத்தமா 2 ரூபாய் இருந்தது. 1 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். அண்ணா, உங்ககிட்ட கேட்காம பணம் எடுத்தது ரொம்ப தப்புதான் அண்ணா. வர போறியா இல்லையா? தலையில ஊட்டிக்க, கணக்குல போட்டுக்க, காலை பிடிச்சுக்க. எத்தனை? 3. 1 2 3. நான் சொல்றபடியே சொல்லு. சாமி பிள்ளையாரு. சாமி பிள்ளையாரு. அண்ணனை கேட்காம அவர் பையில இருந்து பணம் எடுத்தது தப்புதான். அண்ணனை கேட்காம அவர் பையில இருந்து பணம் எடுத்தது தப்புதான். ஆனா பாதியை எடுத்துக்கிட்டு பாதியை மட்டும் வச்சிட்டது அதை விட பெரிய தப்பு. அண்ணா, சொல்ல போறியா இல்லையாப்பா? ஆனா அதுல பாதியை வச்சுட்டு பாதியை மட்டும் எடுத்தது ரொம்ப தப்பு. இனிமே எப்ப பணம் வேணாலும் அண்ணன் பரிசுல இருக்கிறது பூராவும் எடுத்துக்கிறேன். அப்பதான் அண்ணனுக்கு சந்தோஷம். என்ன ஜானகி, 1 ரூபா உனக்கு எப்படி போறோம்? இன்னைக்கு அது போதும். ஆமா, எங்கேயாவது வெளியே போறியா? ஆமாண்ணா, ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போறேன். ஃப்ரெண்டுன்னா ஆனா பொண்ணா? போனா. அண்ணா, நான் வெளியே போறேன். அம்மாவுக்கு தெரிஞ்சா கோச்சுக்குவாங்களே. அம்மா பத்தி நீ கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போயிட்டு நான் வரேன்னா. தேங்க்யூ. சின்னையா, ஜானகி எங்கடா போறா? யாரோ ஃப்ரெண்டா, அவளை பார்க்க போயிருக்காமா. அப்படியே சினிமாவுக்கு போனாலும் போவாமா. நல்லா இருக்குடா. கல்யாணமாக வேண்டிய பொண்ணு தனியா சினிமாவுக்கு போனா ஊர்ல என்னடா சொல்லுவாங்க? அதெல்லாம் அந்த காலமா, இப்ப ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீயும் அவளுக்கு உடந்த அண்ணனும் தங்கையும் சேர்ந்துக்கிட்டு எதையாவது செஞ்சிட்டீங்க. உங்க அப்பாக்கு யாருடா பதில் சொல்றது? நீங்க தான் சொல்லணும். பிள்ளைங்களுக்காக அம்மா இந்த உதவி கூட செய்யக்கூடாதா? சரி சரி, சினிமாவுக்கு போக அவளுக்கு யார் பணம் கொடுத்தா? அந்த அம்மா கொடுத்தேன். அது வேற கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இல்ல, அவ உருப்பட்டா போலதான். பாவம், தங்கச்சி எவ்வளவு நேரமா வீட்டுக்குள்ளே இருக்கும். பொழுதுபோக்கா 4 இடத்துக்கு போயிட்டு வரேன். எக்கேடா அவ கெட்டு போங்கடா. தேங்க்ஸ்மா. அம்மா, நானும் சினிமாவுக்கு போயிட்டு வரேன். அமிர்தா, அமிர்தா, யார் வந்திருக்கா பாரு. அடே அண்ணாவா, வாங்க அண்ணா வாங்க. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம்தாம்மா. அம்மா, எங்க நம்ம ஜானகியை காணோம்? சினிமாவுக்கு போயிருக்கான். தனியாவா? இல்ல, சின்னையாவும் கூட போயிருக்கான். நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, பலகாரம் செய்து வச்சிருக்கேன். என்ன, நீங்க கூட சாப்பிட வாங்க. மாப்பிள, நீங்களும் வாங்க சீக்கிரம். ஒண்ணு இல்ல மாப்பிள, நம்ம மிராசு வேதாச்சலம் இருக்கிறாரே, அவர் மகன் இளங்கோவனுக்கு நம்ம ஜானகிய பொண்ணு கேட்க வரணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கிறாங்க. சாதாரண போலீஸ்கார மகளை கட்டிக்கணும்னு என்ன அவ்வளவு பிடிவாதம் அவங்களுக்கு? அதென்ன மாப்பிள அப்படி குதர்க்கமா பேசுறீங்க? நீ என்ன பெரிய மிராஜ் கிராஜ்னு சொன்னீங்க, அவங்களுக்கு நமக்கு ஒத்து வருமா? அதெல்லாம் அப்படி சொல்லிவிட்டீங்க. நம்ம பொண்ணுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, அடக்கம் இல்லையா? ஐயா மைத்துனரே, பொண்ணை பத்தி அவங்க கிட்ட போய் பேசு, பையனை பத்தி இங்க பேசு. பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். மாப்பிள, பையன் புத்திசாலி, நல்ல குணம், இதை விட நல்ல சம்பந்தம் நமக்கு கிடைக்காது. எப்படியோ உன் தங்கச்சி பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு முண்டாசு கட்டிட்டு கிளம்பிட்டேன். இதுல நான் சொல்றதுக்கு என்ன பாருங்க. அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வர்றேன், பேசி முடிச்சிருவோம். ஜானகி, ஏன் என் மேல உனக்கு இவ்வளவு கோபம்? நான் லேட்டா வந்தேன்னு தானே? பணக்கார சீமாங்களுக்கெல்லாம் பல ஜோலிங்க. அதை கேட்க நான் யாரு? கோவச்சுக்கு தான் எனக்கு ஏது உரிமை? ஏன் இல்ல, உனக்கு என்கிட்ட இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்க முடியும்? ஆமா, என்ன சரியா இங்க 5 மணிக்கு வர சொன்னீங்கல்ல, இப்ப மணி என்னன்னு பாருங்க. 5:15 ஆகுது. 1/4 மணி நேரம் தானே லேட் ஜானகி. 1/4 மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா அது எனக்கு கால் யுகமா இருந்தது தெரியுமா? நான் என்ன பண்றேன் ஜானகி, எஸ்டேட்ல இருந்து மேனேஜர் வந்துட்டாரு. அவர்கிட்ட பேசி முடிச்சிட்டு வரதுக்குள்ள. மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா, இல்ல உங்க மனசுக்கு பிடிச்ச வேற எவகிட்டயா? ஜானகி, என் மேல இருக்கிற சந்தேகம் உனக்கு இன்னுமா போகல? ஜானகி,
உன்னை சந்திச்சதுல இருந்து என் பழைய வாழ்க்கையை நான் அடியோட மறந்துட்டேன்னு உனக்கு சத்தியம் செய்து கொடுத்த பிறகு கூட நீ என்ன தவறா நினைக்கிறேன். நீ என்ன அயோக்கியம் நினைச்சா இனிமே உன் வாழ்க்கையில் நான் குறிக்கிடாம இந்த ஊரை விட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் ஜானகி. சேச்சே, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். உங்களை அயோக்கியன்னு நான் நினைச்சிருந்தா உங்களை சந்திக்கிறதுக்கு இங்க வந்திருப்பேனா? இங்க பாருங்க, நீங்க திருந்திட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுவும் என்னாலதான் திருந்திட்டீங்கன்னு தெரிஞ்ச பிறகு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஜானகி, நீ என் உயிரோவியம், என் உணர்ச்சியில் கலந்து விட்ட காதல் காவியம், என் எண்ணத்தில் பதிந்து விட்ட முழு நிலவு. இப்படி வர்ணிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? அதனால என் மனசு சந்தோஷப்பட்டுடுமா? ஜானகி, உன்னை சந்தோஷப்படுத்த நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு. உற்றாரும் உலகமும் அறிய என்ன கல்யாணம் செய்துக்க சொல்றேன். ஜானகி, இன்னும் 8 நாள் எங்க அப்பா உங்க வீட்டுக்கு பெண் கேட்க வருவார். அப்படி அவர் வரலன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட பெண் கேட்க போறேன். இது உறுதி ஜானகி. அந்த நல்ல நாளை நான் ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். எங்க அப்பாவும் எந்த தடங்களும் சொல்லாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். வெரி குட். அப்ப நாம 2 பேருமா சேர்ந்து ஒரு சினிமாக்கு போவோமா? ஐயோ, ஏன்? கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி உங்க கூட சேர்ந்து சினிமா பாக்குறதா? பார்த்தா என்ன? இது ரொம்ப தப்புங்க. நம்முடைய காதல் எவ்வளவுதான் தூய தீவிர தெய்வீக காதலா இருந்தாலும் முறையா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் போறது நல்லது இல்லைங்க. ஓஹோ, ஆமா. கல்யாணங்கிறது என்ன? உற்றார் உறவினர் ஊரார் முன்னிலையில தெய்வத்தை சாட்சியா வச்சு ஒரு பெண்ணும் வாலிபரும் ஒருத்தர் வாழ்க்கை துணைவர்களா ஏத்துக்கிறது தான் கல்யாணம். அப்படி இல்லைன்னா? ஏதோ எனக்கு தெரியாது, இத கல்யாணம்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஜானகி, இப்போ உன் வீட்லயும் என் வீட்லயும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு வச்சுக்கோ. அந்த நிலைமையில நான் உன் வீட்டுக்கு வந்து ஜானகி உன்னை நான் மணந்துக்க தயார், நீ என்னோட வந்துடுன்னு கூப்பிட்டா நீ என்ன செய்வே? அப்பா அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் செய்துட்டு கண்ணீரோட வெளியேறி உங்க கூடவே வந்துடும். உன் பொண்ணை வாங்கிக்க. நம்ம பொழப்பு இன்னைக்கு உன் கையில் தான் இருக்குது. நீயா பார்த்து என்ன செய்யோ செய், அவ்வளவுதான். நம்ம பழையகிறாகி நான் சார் எப்படிங்கிற சாகிவாரி நல்லா இருக்கேன். கையில பூ ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் முளம் போட்டு கையில கொடுத்துறேன். நான் சார் இது புச்சா ஆமா சார் மனுஷக்கப்பா. நீ போனி பண்ணா போயிடாது. முழனவர் என்ன இது பொண்ணாடி பக்கத்துல வச்சுட்டு முளம் என்ன அது நான் கேட்டுட்டு பச்சனை தூக்கி விட்டு அறிஞ்சு பட்ட காலி பண்ணி யார விட்டு சார் கேடுங்க. இந்த பூ நல்லா இருக்கு, இவகிட்டையும் வாங்கலாங்க. ஓ வாங்கலாமா? நீ கம்மின சார். என்ன அறிவு தான் உனக்கு அறிவு இருக்குதா? கல்லு மாதிரி ஒருத்தன் பேர பேசினே இருக்க, நீ பாரு சரின்னு உள்ள பூந்தினா என்ன அர்த்தம்? சும்மா அதட்டாதியா. அம்மா வாய்க்குமா நம்ம கையில தான் வாங்குவாங்க பூ. போமே பண்ண மறுவாதியா? யாருக்கிட்டே மறுவாதிங்கிறீங்க? ஏன் வீணா சண்டை போடுறீங்க? நான் தான் 2 பேர்கிட்ட வாங்க போறேன். உனக்கு ஒண்ணு தெரியாது சார், உனக்கு ஒண்ணு தெரியாது. இந்த இது இருக்கு, இது சரியான ஒரு பீட்டக்ராக்கி. வாய் அடக்கியா? ஆம்பளையா 4 தெரு சுத்தி பூ விக்க மூஞ்சி இல்ல பேச வந்துட்டிய. கேட்டுக்கீங்க கேட்டீங்கன்னா என்ன? உனக்கு என்ன அத்தனாவிட்டு இருக்கும் இல்ல, உனக்கு என்ன திமிர் இருக்குன்னு? எம்மா துணில இருந்து நான் பூ வித்துன்னு வரேன். முள்ளம் போட கத்துக்கிட்டது யாரு உனக்கு? இல்ல கேக்குறேன். ஐயா யாரையா கேக்குறேன்? அட நீ ஒண்ணு சங்க போட்ட சார்டா, இதான் சொல்றேன். இப்படியா? ஆமா, இவ்வளவு உனக்கு முன்னாடியே தெரியுமா? அது ஒரு பெரிய கதை சார், அது பெரிய கதை. இவங்க அப்பா இருக்கானே, அவனே இந்த அம்மா பெற்றது ஒரு ஆயா, அது போச்சு. அப்பவே அப்போ கல்யாணம் பண்ற முறைன்னு சொல்லு. இந்த கடவுனை எவ கட்டுவா? என்னடி அம்மா குறைச்சல்? எனக்கு என்ன குறைச்சல்? உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? பெரிய சினிமா ஸ்டார் நினைச்சிருக்கியா? சேவா இன்னைக்கு உன் வாய் ரொம்ப மிஞ்சுது. சும்மா நிறுத்தியாரு. நீங்க இருங்க, என்ன செய்வனே? பத்தியா எல்லாத்தையும் மரபுதான். நீ ஒன்னும் கவலைப்படாத சார், நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒரு முள்ள கயிறு கழுத்துல ஏறணும், அப்புறம் என்ன செய்வேன் தெரியுமா? என் கயித்துல கயிறு வீந்தா உன் வாய்க்கு ஒரு கடிவாளம் பட்டு இஷ்டுருவேன் சார். ஜெனியும் இதே தான் ரோதனை. எப்ப பாரு இது. என்ன ஏன் தொல்லை பண்றீங்க? மொத்தம் எவ்வளவு? நீ அதுக்கு வரியா? என்னைக்கு இன்னைக்கு 12 நயா பைசா மொயம், அது இது நேற்று 10 பைசா. கம்மிடுமே வியாபாரம் நடக்குது, நீ வேற வந்து என்ன சொன்ன சார்? என்கிட்ட 16 மொயம் இருக்குது, அதுகிட்ட 10 மொயம் இருக்குது. நீயே கணக்கு போட்டு படிச்சிருக்கிறியா? ஒன்னால எனக்கு தலையை சுத்துதியா? என்ன 5 ரூபாய்? நீ வேற நீ பேசலாம் பேசிட்டு என் மனசை வேற குழப்பறா, இடிச்சு வேற. சார் மட்டமா தேங்க்ஸ் பிரதர். என்னமோ ஜாலியா இரு, நல்லா இருங்க. வாங்கிக்கலாம் நல்லா ஜாலியா இரு, குஷியா இரு. ஏய் கடம்ப மல்லி, கடம்ப மல்லி
நல்ல வேடிக்கை. இல்ல இல்ல, பயங்கரமான வேடிக்கை. ஆமா, இனிமே என்ன என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? பொன்னென்பேன் சிறு பூவென்பேன், பொன்னென்பேன் சிறு பூவென்பேன், காணும் கண்ணென்பேன் வேறு என்னென்பேன். ஆமா, இப்போ நீ என்ன சொல்லி கூப்பிடுவ? என்னென்பேன் கலையேடென்பேன், என்னென்பேன் கலையேடென்பேன், கண்கள் நான் என்றால் பார்வை நீ என்பேன். கொத்து மலர் எடுத்து முத்துச்சரம் தொடுத்து சிட்டு முகம் பார்த்தே சிரித்திருப்பேன். கொத்து மலர் எடுத்து முத்துச்சரம் தொடுத்து சிட்டு முகம் பார்த்தே சிரித்திருப்பேன். தொட்டவுடன் நெஞ்சில் துள்ளி வரும் வெள்ளம் கண்டு கண்டு நானும் களைத்திருப்பேன். தொட்டவுடன் நெஞ்சில் துள்ளி வரும் வெள்ளம் கண்டு கண்டு நானும் களைத்திருப்பேன். உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய். உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய். நம்மை நாம் அறிவோம், வேறு யார் அறிவார்? நம்மை நாம் அறிவோம், வேறு யார் அறிவார்? பொன்னென்பேன் சிறு பூவென்பேன், காணும் கண்ணென்பேன் வேறு என்னென்பேன். சின்ன சின்ன பறவை அன்னை அவள் மடியில் தவழ்வது போல் நான் தவழ்ந்திருப்பேன். சின்ன சின்ன பறவை அன்னை அவள் மடியில் தவழ்வது போல் நான் தவழ்ந்திருப்பேன். கண்ணை மெல்ல மறைத்து உன்னை கையில் எடுத்து
காலமெல்லாம் நான் அணைத்திருப்பேன். கண்ணை மெல்ல மறைத்து உன்னை கையில் எடுத்து காலமெல்லாம் நான் அணைத்திருப்பேன். என்னை மறந்திருப்பேன். கண்ணில் கலந்திருப்பேன், நெஞ்சில் நிறைந்திருப்பேன். கலையேறெந்தேன் கண்கள் நான் என்றால் பார்வை நீ ஒண்ணு இல்ல நீ ஊட்டாண்ட போ, நான் வரேன். நீ பாட்டு கம்முன்னு போய் நிக்கிற. எனக்கு சேர வேண்டிய துட்ட கொடு. உன்னோட படா ரோதனையா போச்சு. பெரிய துட்ட கண்டனி புடி. இந்த கை எவ்வளவு பாத்துருக்கு. என்ன அது 1 ரூபா குடுக்குறேன். ஐயா கொடுத்தது 5 ரூபாய். மீதி துட்டு அவுட்டா. யார் கையில கதை விடுறியா? உன் கையில என்னத்துக்கு? நான் என்னத்துக்கு கதை விடுறேன்? ஏன் கோஷம் போட்டு ஏன் கூற? உங்ககிட்ட என்னங்க நான் கூறது? எனக்கு சேர வேண்டிய துட்டு 2000 ரூபாய். கீழே வை. சேர வேண்டிய எல்லாம் கூட்டாச்சு. நீ போ கம்முன்னு. இத்தானா? அவ்வளவுதான். ஐயா கையில கேப்பமா? நீ போய் கால்டி. நீ வர மாட்டியா? நான் வர மாட்டேன். நீ இப்ப வரியா? அட்டு உடி. மரியாதையா நீ வந்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன அவ்வளவுக்கு வரியா நீ? நான் கேப்போம். அவன் அந்த மைனர் இருக்கானே, அவன் அவளை மட்டும் தான் இருப்பான். நீ வா. அதுக்கு காதலர்கள் சுத்தி இருக்கோம். நீ கம்மன் இங்கே குந்திரு. நான் போய் சுத்தி பிச்சா காய் பக்கம் போயிட்டேன். போயிடாத. ஆமா சார் என்ன விஷயம்? என்னாச்சு? ஐயோ என்ன ஆச்சு உனக்கு? என்ன அட கண்டாடி சொல்லு. அப்படின்னு என்னது? மூடா வாய. இந்த ரத்தத்தை நீ பாத்தியா? எங்கேயாவது சொல்லுவியா? யாராவது கேட்டா தெரியாதுன்னு சொல்ல மாட்டிய? ஏதாவது பேச்சுக்கிட்டு இருந்தா தொலைச்சிடுவேன். ஜாக்கிரதை. ரத்தம் கிட்ட எங்கேயாவது வெளியே சொன்ன பகிர்ந்துருவேன். வெளியே வந்து சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். பாடா போலாம். அட பாவிங்களா, நீங்க நாசமா போக. உங்க கையில கட்ட முளைக்க. நீ ஒண்ணு அல்லாவுது. நீ என்ன கூட அழுக வருது. ஆமா என்ன பண்ணிட்டாளுங்க? இப்போ ஏதோ வந்தாளுங்க கேட்டாளுங்க புட்டாளுங்க அவ்வளவுதானே. போயிட்டானுங்கய்யா. மூஞ்ச காமியா பாப்பா. ஆமா ஏதோ பம்னாடி இருக்கிறேன். சும்மா கம்முன்னு இருந்துட்டேன். எங்க போட்டானுங்க அவனுங்க? எங்க போயிடுவானுங்க அவனுங்க? சும்மா மாரிய பத்தி தெரியாது. நாறு உரிக்கிற மாதிரி உரிச்சு பூ தொட்டுருவானுங்களே. போதால் இறங்கி லெப்ட கராஜ் ரைட்ல விட்டா அம்பேல அவனுங்க. டேய் சோமாரி குந்து அப்படி குந்து குந்து சொல்றேன். ஆமா அடி கையில அடி கையில அடி அணை வெறுப்புல இருக்க அடி கையில என்ன அடி கையில சத்தியம். ஆமா ஒண்ணு இல்ல. இப்போ உதச்சானுங்களே அது யாரு கையிலும் சொல்லிடாத. நீ வாய மூடு. ஏதோ பொம்னாட்டி மேல அடிச்சுட்டாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாது. என் பேர் லோகநாதங்க. நான் பக்கத்து வீட்டுல குடியிருக்கேன். திடீர்னு உங்க வீட்டுல இருந்து கிரீச்சில் ஒரு சத்தம் வந்துருங்க. நாங்க 2 பேரும் வெளியில வந்து பார்த்தோம். அப்ப இவங்க வீட்டு வாசல்ல இருந்து ஒரு அம்பாசிடர் இருக்காரு. சிகப்பு போயிட்டுங்க. ரொம்ப வேகமா போயிட்டு நாங்க இந்த என்னன்னு பாக்கலான்னு இவங்க வீட்டுக்குள்ள வந்தோம். அப்ப இவர் குறையாய் கிடந்தாங்க. இந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே ஒண்ணுமே புரியல. அப்பதான் உங்களுக்கு நாங்க போன் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும். அதிர்ச்சியில மூளை குழம்பு இருக்கும் போது முதல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. தெரிஞ்ச பிறகு ஸ்டேட்மெண்ட் வாங்குவோம். 144 150